இது என்னன்னா இந்த நிலத்துல என்னென்ன இருக்குது அப்படின்னு காட்டுறேன் பாருங்க. இதில் சாமந்தி இருக்குதா, இந்த கொய்யாவுக்கு ஊடு பயிராக தான் இந்த பயிரெலாம் இப்போ இருக்குது. இதில் வந்து மெயின் பயிர் வந்து கொய்யா. இதுக்கு ஊடு பயிராக என்னன்னாக்க இது மா இஞ்சி, அது சாமந்தி, இது வந்து தீவனப்புல். மாடுகளுக்கு தீவனப்புல் ஒரு லைனு. இது மா இஞ்சி, இது கொய்யாப்பூ, தக்காளி, அணில், மஞ்சள், என்ன அடுத்தது இது வாதநாராயணன் கீரை மரமாட்டம் இருக்குதா. என்னென்ன இருக்குது சொல்லுங்கள். இவர் தான் வந்து நிலத்துக்கு சொந்தக்காரரு. இந்த பக்கம் பாரு மாமா, இவர் எனக்கு மாமா வேணும். பேர் செல்வம். இவர் பேர் பானாம்பட்டு, விழுப்புரம் மாவட்டம் பானாம்பட்டில் இயற்கை விவசாயி. இவர் நிலத்துல தான் இப்போ நம்ம இருக்கிறோம். என்னென்ன வச்சிருக்கிறாரு அப்படின்றது. இது வந்து வேலூர் முள்கத்திரி. இலையில் அது முள்ளாக தெரியுது வருங்க. கத்திரிக்காய் காம்பில் வந்து அந்த முள்ளுலாம் தெரியும். இது தீவன புல். இவர் இந்த கொய்யா நட்டாலும் அதுக்கு ஊடு பயிராக என்னென்னலாம் வைக்கணுமோ அத்தனையும் வச்சுருப்பார். இது என்ன ரகம் பலா? நம்ம நாட்டு ரகம் பாலூர் பண்ணையிலேருந்து வாங்கின்னு வர்றது பலா. இது சாமந்தி ஒரு லைன் ஃபுல்லாகவே முள்கத்திரி தானே, ஃபுல்லாக முள்கத்திரி. சாமந்தி வச்சிருக்கிறாரு. விலை தான் இல்லை, விலை 10 ரூபா போகிறதுனால பறிக்கிறது இல்லை. அதுக்கு முன்னாடி நிலத்திலே வீணாக போகுது. இதில் என்னென்னா இந்த சாமந்தி நட்டால் அது வேர்லேருந்து ஒரு நெமட்டோஸ்ன அந்த வேர்ப்புழு, கத்திரிக்கை வர்ற வேர்ப்புழுவெல்லாம் இவர் கண்ட்ரோல் பண்ணுவார். அதுக்காக சாமந்தி நடுறது. இருந்தாலும் வந்து அதில் ஒரு வருமானம் இல்லாத ஒரு கன்று சாமந்தி கன்று 2 ரூபா கொடுத்து வாங்குகிறோம். அந்த கன்று வச்சு பராமரிக்கிற அந்த கூலி கூட கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது. இருந்தாலும் ஃபுல்லாக இயற்கை விவசாயம். இயற்கை விவசாயத்தில் தான் இந்த கொய்யா இது எல்லாமே பண்ணுறது இவர். இங்கே என்னென்ன மரம் வகையெல்லாம் வச்சுருமாம, என்னென்ன மரம்லாம் இருக்குது இப்போ? கொய்யா, பலா, அது என்ன வாதநாராயணம், என்ன இருக்குது, அவத்திகை இருக்குது, பலா, பப்பாளி, அந்த பக்கம் என்னவோ கீரை அதெல்லாம் இருந்தது. அது என்ன புளிச்ச கீரை பார்த்தா, அது பார்த்தா ரோஸ் மாதிரி இருக்குது அதனோட பூவெலாம். அது என்ன ரகம்? அது ஒரு ரகம் அப்படின்னு நிறைய இதுமாரி வந்து பானாம்பட்டில் இயற்கை விவசாயிலாம் நிறைய பேர் இருக்காங்க. அவர் முன்னோடி விவசாயி இவர் தான். இவரை பார்த்து தான் நாங்கள்லாம் கொஞ்சம் அப்படியே இயற்கை விவசாயம் செய்ய ஆரம்பித்தோம். நான் என்பராஜ் அப்படின்னு. அதுலேயும் அவன் ஓடிவிட. அதனால் இயற்கை விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இங்கே வந்து தெரிஞ்சுக்கலாம். நீங்களும் ஒரே இடத்துல எத்தனை விதமான பயிர் வைக்கலாம் அப்படின்னு அந்தந்த கேப்பை வந்து சரியாக பயன்படுத்திக்கணும். இவரால் கொஞ்சம் முடியல, அதனால் களை எடுக்கிறதுக்கு இல்லாத இந்த பார்த்துச்சுன்னு மழை பெஞ்சின்னு உயர் ஓட்ட முடியல. இது உள்ளார அந்த வீடர் வச்சுக்கிறாரு, அதை வச்சு ஓட்டிக்குவார். அதனால் அனைவருக்கும் நன்றி. இதில் வேறு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.